வணக்கம். ஸ்ரீ ஜெயலட்சுமி மெட்டீரியல்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம் காஸ்ட் டைமில் சீசனிங் பண்ணது ஹை குவாலிட்டி ஐட்டம் வந்திருக்கு. தோசைக்கல்லேருந்து நான் உங்களுக்கு வந்திருக்க மாடல் ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்கள். பூராமே ஹை குவாலிட்டி. தோசைக்கல்லாம் நீங்கள் எதுவுமே பழக்க வேண்டியதெல்லாம் கிடையாது. பூராமே சீசனிங் பண்ண ஐட்டம் உங்களுக்கு. இதிலே இப்போ பார்த்தீங்கன்னா சீசனிங் சொல்லி ரொம்ப பேர் நிறைய ஐட்டம் கொடுக்குறாங்க. அது பூராமே மதுரை லோக்கலில் பண்ணது. இது பூராமே கம்பெனி ஐட்டம், பிராண்டட் ஐட்டம். போனதுமே நீ தோசை ஊற்றிடலாம், நல்லா பக்காவாக வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுறதுக்கு போதும் சொல்லிடுறோம். நீங்கள் தோசைக்கல்ல முதல் எப்போயுமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஆனியன் போட்டு நல்லா ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு தோசை ஊற்றுங்க. தோசை வந்ததுக்கப்புறம் அடிக்கடி நீங்கள் சோப் வாஷ் போட்டு கழுவக்கூடாது. நார்மல் வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் லேசாக எண்ணெய் மட்டும் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் திரும்ப எப்போ தோசை ஊற்றினா நல்லா வரும். அதான் இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மட்டும் நீங்கள் தெரிஞ்சுட்டிங்கன்னா போதும். இது காட்டுறது 11 இன்ச்சஸ் சைஸு. இதில் நான் உங்களுக்கு எல்லா மாடலும் காட்டுறேன் பார்த்துக்கு. இது 11 இன்ச்சு தோசைக்கல். எல்லாமே குவாலிட்டியான ஐட்டம். அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பழக வேண்டியதெல்லாம் கிடையாது. போனதுமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஆனியன் ஃப்ரை பண்ணி டேரெக்டாக ஊற்றிடலாம். இது சைஸ் 11 இன்ச்சு உங்களுக்கு. இது அதே இதில் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சஸ் உங்களுக்கு. இது பூராமே ஃபினிஷிங்காக இருக்கும். நிறைய பேர் இப்போ லோக்கலில் ஊற்றி ஃபினிஷிங் சொல்லி போட்டு சீசனிங் கொடுக்குறாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி இருக்காது. பூரா பிராண்ட் ஐட்டம் நல்லா இருக்கும், பக்காவாக இருக்கும். நான் காட்டினதுலேயே 12 இன்ச்சஸ்லேயே டபுள் ஹேண்டில். இது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு போனதுமே நீ ஆயில் ஊற்றி ஆனியன் உடனே ஊற்றிடலாம். பேப்பர் ரோஸ்ட்டு, ரவா தோசை இதெல்லாம் நல்லா சூப்பராக வரும் உங்களுக்கு. 12 இன்ச்சஸ் டபுள் ஹேண்டில் நல்லா ஹை ஃபினிஷிங்காக இருக்கும் உங்களுக்கு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ லோக்கலில் ஊற்றி நிறைய பேர் பண்ணிட்டு சீசனிங் சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஃபினிஷிங்லாம் இருக்காது. பூராமே கம்பெனி பிராண்ட் ஐட்டம். இதுலேயே பார்த்தீங்கன்னா கடை தோசை மாதிரி பேப்பர் ரோஸ்ட் 13 இன்ச்சு சைஸு, பிக் சைஸ் இருக்கலே பெரிய சைஸு. நல்லா பெரிய தோசையாக ஊற்றலாம் உங்களுக்கு. நல்லா இருக்கும். 13 இன்ச்சு சைஸ் மாடல். இந்த ஐட்டம்லாம் நீங்கள் வாங்குறது தான் ஸ்ரீ ஜெயலட்சுமி மெட்டீரியல்ஸில் எல்லா ஐட்டமும் கிடைக்கும். நீங்கள் வாங்கிக்கலாம்.